ஹாய் சம்மர் வந்துருச்சு. சம்மர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க ஜாலி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வாவ் சில்லுன்னு ஜூஸஸ்லாம் குடிக்கலாம், இளநீர், நுங்கு, அப்புறம் பால் சர்பத், அப்புறம் இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம், மேங்கோஸ் அந்த மாதிரி கிடைக்கும்னு எல்லாருக்கும் ஒரு சம்மர்னாலே ஒன்று ஞாபகம் வரும். பட் டீனேஜர்ஸ்க்கு மோஸ்ட்லி சம்மர் அப்படின்னா ஐயோ டேன் ஆகிடுமே ஸ்கின்னு அப்படின்ட்டு மிகப்பெரிய கவலை இருக்கும். அந்த மாதிரி கவலைகள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. வெயிலில் வெளியே போனாலே வெளியே போகணுமா, டேன் ஆகிடுமே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் டேன் ஆகும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவ்வளோ அனல் அடிக்குது. நீங்கள் நான் பார்த்தாலே தெரியும், ஃபேன் சவுண்டு கேட்டே இருக்கா, என்னால் ஆஃப் பண்ண முடியாது. ஏசி இருக்கா, என்னால் போட முடியாது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வீட்டுக்குள்ளே இருந்தாலே அவ்வளோ அனல் இருக்குது. அந்த அனலுக்கே நம்ம ஸ்கின்னெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு ரொம்ப இருக்கிறத விட ரொம்ப டேன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்ட பாருங்களேன் எப்படி முத்து முத்தாக வேர்த்துருக்கா. இவ்வளோ வேர்வையில் தான் நானும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சம்மர் அப்படின்னாலே இந்த மாதிரி பல துயரங்கள் இருக்குது. இதில் மிகப்பெரிய துயரம் வந்து ஸ்கின் டேன் ஆகிறது. ஸோ இந்த டேனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணாலுமே ஒரு சிலது தான் கை கொடுக்கும், ஒரு சிலது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. பட் நானும் அதே மாதிரி யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெமெடியோட வந்திருக்கேன். நான் வந்து இது ஓனாலாம் இந்த ரெமெடி என்னோடதெல்லாம் கிடையாது, மதர் ப்ராமிஸ் என்னோட கிடையாது. இன்னும் ஓனாக பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரல. ஸோ நிறைய சேனல்ஸ் அங்கங்கே இருந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சு தான் இந்த ஒரு ரெமெடியை வந்து உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இவ்வளோ மேக்கப் கூட இருந்திருக்கேன், ஏன் ரெமெடி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ரெமெடி வந்து நான் ட்ரை பண்ண போகிறதில்ல, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலி இந்த கையெல்லாம் வந்து செம்மையாக வேலைக்கு தான் போவோம். பட் பாய்ஸ் வந்து நிறைய வெளியெல்லாம் சுற்றுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக டேன் ஆகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கை, முகம், கழுத்தெல்லாம் பயங்கரமாக டேன் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த ரெமெடி போட்டு செக் பண்ணுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்டை வந்து யூஸ் பண்ணி போகிறேன். அவரும் சரின்னு தலையாடிட்டார், ஆடு தலையாட்டிச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ஆட்டை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் அந்த வேர்வைக்கு ஒரு மதிப்பாக இருக்கும். ப்ளீஸ். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அந்த ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் கேட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இந்த ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் நான் சொன்னால ஃபஸ்ட்டே நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்த அந்த நிறைய வீடியோஸில் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க கடலை மாவு, இந்த கிராம் ஃப்ளவர் தான். ஸோ கடலை மாவு சொல்லிட்டு மறுபடியும் என்னோட டப்பா காட்டுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து எப்போவுமே வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க மாட்டேன். நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும்போது நம்ம வெளியில் வீணாக காசு கொடுத்து செலவு பண்ணணும். ஸோ பஜ்ஜி அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே வாங்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு போடுறது இல்லையா, ஸோ பெஸ்ட் நம்ம வீட்லேயே பண்ணுறது ஓகே அப்படின்னு என்னோட மைண்டுக்கு போடும். ஸோ மேக்ஸிமம் என்னால் வீட்லேயே இதெல்லாம் இது நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்னு எனக்கு தோன்றதெல்லாம் நான் வீட்லேயே தான் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் அரைச்சி வச்ச பொருள் தான் இந்த கடலை மாவு. நான் சிறுபருப்பு அப்புறம் இந்த கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் அரைச்சி சேமாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டப்பாவில் போட்டு எனக்காக வச்சுருக்கேன். என்னோட யூஸ்க்காக, என்னோடய ஃபேஸ்க்காக, என்னோடய பாடிக்காக. டக்குன்னு நான் எங்கேயாச்சும் எனக்கு ஏதாச்சும் ரொம்ப டல்லாக இருக்கு என் மூஞ்சி அப்படின்னா டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் நைட் ஸ்கின் கேரில் வந்து இது நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு நைட் ஸ்கின் கேர். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் வரும். அந்த வீடியோவை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டேன் ரிமூவலுக்காக என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரி நைட்டில் நம்மளோட ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போது இந்த டேன் ரிமூவல் ரெமெடி பார்க்கலாம். ஸோ நான் வந்து கடலை மாவு அண்ட் அந்த சிறுபருப்பு ரெண்டுத்தையும் பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு டவாவில் வந்து வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர். ஸோ வந்து ரோஸ் வாட்டர்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸ்லேருந்து, பாடியிலேருந்து, நிறைய விஷயத்துக்கு, ஹேர்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கேன்னு. ஸோ ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஃபி பவுடர், வந்து கர்ட். ஸோ நான் இந்த டேன் ரிமூவல் ரெமெடிக்காக நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணும்போது நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணது கூட இந்த கர்ட் தான். எல்லாருமே கர்ட் தான் யூஸ் பண்ணாங்க. பால் இல்லை தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டீடைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் அது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து கர்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெமெடியை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது போட்டு எப்படி இருக்கணும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெமெடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம்.
காய்ஸ் ஐயோ ஸோ காய்ஸ் ரெமெடி பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான கெட்டி சட்னி ரெடி. பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. காஃபி ஸ்மெல் நல்ல சூப்பரான ஒரு காஃபி ஸ்மெல் வந்து வருது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு ஆடு பண்ணாலும் ஒரு தலையை கொடுத்துச்சு இல்லையா, அந்த ஆட்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் கால் டு த ஆடு. என்னங்க என்னங்க சதீஷ் சதீஷ் எருமை கேட்டல்ல பண்ணியாச்சு வா. ஓய் ஃபைனலி வந்து அந்த டேன் ரிமூவல் பேக் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஆட்டுக்கு உட்கார வச்சு மஞ்சள் பூசின மாதிரி நல்லா பூசி வெட்டியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணப்போ ரொம்ப செம்மையாக ரிசல்ட் கொடுத்துச்சு. ஏன்னா 10 நாள் திரிஞ்சிட்டு கையும் ஃபுல்லாக கருப்பாக்கிட்டு 10 நாள் இருக்கும் இல்லை 10 நாள் ஒரு வாரம் திரிஞ்சு ஃபுல்லாக கருப்பாக்கிட்டு வந்து எனக்கு போட்ட உடனே சரியாகணும்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்கும்? சில பேர் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு. இது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். 3 days கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி அவருக்கு கை நேச்சுரல் கலர்லேருந்து எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஈவினிங் மார்னிங் எந்த டைம்னாலும் வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ நிச்சயமாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லைவாக உங்களுக்கு அந்த கையில் ஆகணும்ல எக்ஸ்கியூஸ் பண்ணி. இதுதான் என் ஹஸ்பண்டோட ஒரிஜினல் கலர். இதுலேருந்து ரொம்ப மோசமாக கன்றாவே ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆனார். அதே இப்போ இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ப்ரீவியஸ் ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது கண்டினியூஸாக 3 days ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் நான் எனக்கு வேறு போடணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பார்வை ஃப்ரம் சுபாகிருஷ்ணன். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம், எதுக்கான ரெமடிஸ் வேணும், எதுக்கான வீடியோஸ் வேணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ போகலாம். ஓகே கைஸ், பாய்.